என்னோட ரங்கோலி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரே டிசைன் இதுதான். இதை தவிர்த்து வேறு எதுவும் நான் போட்டதில்லை. இது சும்மா வீட்டு வாசப்படி மாதிரி. இது என்னோட தங்கச்சி, அதாவது ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப் போட்டால் ரொம்ப செம்மையாக இருக்குல்ல. அவள் ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு. இது என் பெரிய பொண்ணு போட்டது. அவங்க சித்தி மாதிரியே போடணும்னு போட்டாங்க. ஓரளவுக்கு வந்திருக்கு. சின்னவங்க அதுக்கு அடுத்து வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இதளவுக்கு மேட்ச் பண்ண முடியாது, பரவாயில்ல, பர்ஃபெக்டாக வந்திருக்குல்ல. அது ஹாப்பி பொங்கல்லாம் போட்டது, சாரி எழுதுனது நான் தான். அவங்க சூரிய பொங்கல், சாரி நாங்கள் சூரிய பொங்கல், அவங்க மாட்டு பொங்கல். என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு அடுத்து அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். என் தம்பியை கூப்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம், ஸ்மைலி, வாட்டர்மெலன், குல்ஃபி நிறைய டிசைனாக வாங்கிட்டு வந்தாலுங்க 2 பேரும். அதுவும் பத்தலை. அன்றைக்கி நைட்டு 2 பீஸா சாப்பிட்டோம். அதுவும் பத்தாதுன்னு மிராக்கோ போய் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி மறுபடியும் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வரும்போது மிராக்கோவில் போயிட்டு மேடம் பர்கர் வேணும்னு சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் பீஸா சாப்பிட்டோம். சின்ன மேடம் அதிசயம் அவங்க பீஸா சாப்பிட்றது. அவங்க மாமா சொன்ன உடனே கேட்குறாங்க, மேடம் ஆரிகானோலாம் தெரியுது மேடமுக்கு. செம்மையாக இருந்தது ஐஸ்கிரீம். 25 rupees தான், பட் ஒர்த்து. மாமா சைட்டிங். செம்ம ஃபன்னாக இருந்தது. ஏன் என்னோட கிட்ஸ் மாதிரி யாரும் வராதுன்னு எனக்கு ஒரு பெருமை. எங்கே போனாலும் சமத்தாக இருப்பாங்க. இதுதான் நாங்கள் சாப்பிட்ட பீஸா. இன்னும் நிறையா வாங்கினோம், பட் ஃபோட்டோ எடுக்கலை. ஆக்சுவலாக பொங்கலே வச்சோம், அந்த பொங்கலே ஃபோட்டோ எடுக்கலைன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு டைம் இல்லை. அந்த 4 நாளும் சாப்பிட்டே ஓடிடுச்சு பொங்கல். அந்த ஐஸ்கிரீமில் இருந்த வேஃபரும் சூப்பராக இருந்தது. அவங்களே மேட் பண்ணுறாங்களாம். ஃபைனலாக ஐஸ்கிரீமோட பொங்கல் முடிச்சாச்சு. ஆனால் இவ்வளோ சாப்பிட்டும் எங்களுக்கு எதுவுமே ஆகலை. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். Thanks for watching.